ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் தினசரி செய்யக்கூடிய அருமையான எளிமையான ஆசனங்கள், ஒரு ஆசனம் பார்க்குறோம், அருமையான 2 முதிரைகள் பார்க்குறோம், ஒரு நல்ல மூச்சு பயிற்சி பார்க்குறோம், ஒரு தியான பயிற்சி. 10 நிமிடத்திற்குள்ளே நம்ம இவ்வளோத்தையும் பண்ணிடலாம். இப்போ வரக்கூடிய கோடைக்கால விடுமுறைகளில் குடும்பத்தோடு அமர்ந்து இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம யூடியூப்லேயே இருக்கும், நீங்கள் அதையும் பார்த்து பொறுமையாக நிதானமாக பயிற்சி பண்ணிக்கலாம். அப்போ ஒரு குடும்பமே ஆரோக்கியமாக வாழ முடியும். 10 நிமிடத்தில் இவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சேது பந்த ஆசன நிலைகள்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், அந்த கழுத்து பகுதியில் தசை இறுக்கம், இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. இது டென்ஷன், ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடியது, உணவு முறையினால் வரக்கூடியது, தூக்கம் சரியாக இல்லாட்டாலும் வரக்கூடியது. இப்போ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் சேது பந்த ஆசன நிலைகள் பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் பயன்படும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இன்றைக்கி ஒரே இடத்துல அமர்ந்து லேப்டாப்பில் பார்க்குறாங்க. அவங்க அதிலேருந்து செல்ஃபோன்லேருந்து இன்டர்நெட்டில் எடுத்து அவங்க பயிற்சி பண்ணுறாங்க. அப்போ தொடர்ந்து கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கும் பொழுது கழுத்து பகுதிக்கு அவங்களுக்கு ஒரு பெயின் ஏற்படும். இதுக்கெல்லாம் ரிலீஸ் கிடைச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் கிடைக்கும். அதனை தொடர்ந்து நம்ம ஒரு ஹாகினி முத்திரை, மாணவர்களுக்கு உகந்த ஒரு அற்புதமான முத்திரை. மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும், மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே நன்றாக இயங்கும், நாம் எடுக்கக்கூடிய டெசிஷன் கரெக்டாக இருக்கும். அந்த ஷார்ப் மைண்டு தான் இன்றைக்கு மாணவர்களுக்கு வேண்டும், பெரியவர்களுக்கும் வேண்டும். அப்போ அந்த நிலை நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு முத்திரை பண்ண போகிறோம், முகுள முத்திரைன்னு பண்ண போகிறோம். பஞ்சபூதத்தையும் சமமாக இயங்க செய்யக்கூடிய அற்புத ஆற்றல் தரக்கூடிய ஒரு முத்திரை, நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடிய முத்திரை. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளமே வராது. அவ்வளோ அற்புதமான ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். அதனை தொடர்ந்து ஒரு முழுமையான நாடி சுத்தி, ஃபுல் மூச்சு பயிற்சி பார்க்க போகிறோம். 72,000 நாடி நரம்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம், ஒற்றை தலைவலி வராது, ஆஸ்மா வராது, நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். இவ்வளவும் கிடைக்கக்கூடியது. அதனை தொடர்ந்து ஒரு அநாகத தியானம். இவ்வளவுமே 10 நிமிடத்திற்குள்ளே பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு நிலையாக தெளிவாக பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது சேது பந்த ஆசன நிலைகள். ஹிப் ரைசிங்கில் ஒவ்வொன்றா பண்ண போகிறோம். நேராக படுத்து ஒவ்வொரு பயிற்சியை எப்படி பண்ணுறேன்ட்டு பார்ப்போம். முதல்ல நேராக படுத்துக்கிடுறேன். முதல்ல ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க. கால் அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கால் 1 ஃபீட் கேப் வச்சுக்கோங்க. கை கீழே அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உள்ளங்கால் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துகிட்டே ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 கையும் தலைக்கு மேலே பின்னாடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை இப்படி சைடில் வச்சுக்கோங்க. ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் நீட்டிக்கோங்க. ஒரு 10 செகண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்தில் இருந்துட்டு ஹாகினி முத்திரை பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை முகுள முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ முழுமையான நாடி சுத்தி பண்ண போகிறோம். இடதுகை சின்முத்திரை. ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேயே இன்ஹேல் பண்ணுங்கள், லெஃப்ட்லேயே எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு 5 டைம்ஸ். இப்போ அப்படி மாற்றிக்கோங்க. ரைட்லேயே இன்ஹேல், ரைட்லேயே எக்ஸேல். இப்போ இடதில் இழுத்து வலது. இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் மாற்றிக்கோங்க. வலதில் இழுத்து இடது. இப்போ முழுமையான நாடி சுற்றி இடதில் ஆரம்பித்து அப்படி ரொட்டேஷனாக பண்ணுறேன். இது ஒரு சுற்று. இது 2. மூன்று. 4. 5. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். நிதானமாக பண்ணிவிட்டு 2 கை சின்முத்திரை அப்படியே கண்ணை மூடி ஒரு 10 செகண்ட் மூச்சை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ தலை முதல் கால் வரை இந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தலைவலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். தோள்பட்டை வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகை இடதுகை வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். ஜஸ்ட் அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் மசில்ஸ் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வலி தசைகள் மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலது கால் இடது கால் வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படியே அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி, அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். மீண்டும் உங்களது மனதை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், அந்த இடத்திலே உங்களது உணர்வை ஒரு 10 வினாடி தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிடுதேன். ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரல் நுனியும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. முகுள முத்திரை. நல்லா ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நேர்களே, இன்றைக்கி அழகாக நம்ம சேதுபந்த ஆசன நிலைகள் பார்த்துருக்கோம். 2 அற்புதமான முத்திரைகள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி முழுமையான நாடி சுற்றி ஒரு அநாகத தியானம் எல்லாமே 10 நிமிடத்துக்குள்ளே நீங்களும் பயிற்சி பண்ணுங்கள். இப்போ விடுமுறை காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம், குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம் என்ற பழமொழிக்கு ஏற்ப வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.